சபரிமலையில் வயது முதிர்ந்த பக்தர்கள், உடல் பருமனாக உள்ளவர்கள், நோயாளிகள் ஆகியோரை சுமார் 2000 பேர் டோலி மூலம் சுமந்து செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கி கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். வயது முதிர்ந்தோர்கள், நோயாளிகளுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, தேவசம் போர்டு என்ன தெரிவித்திருக்கிறது? சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பாத்தீங்கன்னா மண்டல பூஜைக்கான காலம் துவங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2ஆம் காலம். இதுவரை பாத்தீங்கன்னா 1,50,000 பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வரும் ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா அதாவது பரம்பரை பாதை மற்றும் சுப்பிரமணிய பாதை என 2 பாதைகள்ல மலையேறி ஐயப்பனை சென்று தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில பாத்தீங்கன்னா வரும் ஐயப்ப பக்தர்கள் வயதானவர்கள், உடல் பருமனானவர்கள், அதே மாதிரி நோயாளிகள் மற்றும் சிறுமிகள், சிறுவர்கள் உள்ளவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டோலி மூலியமாத்தான் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, ராஜபாளையம், வண்டிப்பெரியாறு போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்டோர் இந்த டோலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்வாதாரமாகவே கருதுறாங்க. இந்த மண்டல காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் சபரிமலையில தங்கியிருந்து 4,500 ரூபாய் ஒரு நடை போயிட்டு வர்றதுக்கு 4,500 ரூபாய் தேவசம் போர்டு நியமித்த பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க இந்த டோலி சுமந்துகிட்டு செல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கறதுனால இதுல கிடைக்கிற, அதாவது 60 நாள் கழித்து கிடைக்கிற ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் இவங்களுடைய குடும்பத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்கும் இந்த பணம் தான் எங்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டோலி வேலை செய்யறவங்க இந்த டோலி தூக்கிட்டு போறதுனால அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டும் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அதனால இவங்க டோலி சுமக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படுறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள், அதாவது வயதான ஐயப்ப பக்தர்கள் எல்லாத்தையுமே ஏற்றி செல்லக்கூடிய இந்த டோலி சுமப்பவர்கள் பாத்தீங்கன்னா பணத்துக்காக இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இன்னைக்கு இந்த வேலையை செய்தாலும் இது ஐயப்ப பக்தர்களை சுமந்து செல்வதை ஒரு பாக்கியமாகவே நாங்க கருதுறோம் அப்படின்னு சொல்றாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி.